மோஸ்ட்லி சண்டேனா பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்ல நான்வெஜ் தான் இருக்கும். நான்வெஜ் இல்லைன்னா என்னமோ சண்டே மாரியே தெரியாதுங்க. கவினுக்கு வந்து அவங்க அப்பா வீட்ல இருக்கிறப்போ நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு எல்லா நான்வெஜ்ஜை விட சிக்கன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை. எல்லாத்துக்குமே வந்து நல்லா சளி பிடிச்சிருந்துச்சி. அதனால் நண்டு சூப்பும் மீன் குழம்பும் வைக்கலான்னு ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணிட்டோம் நேற்றே. இந்த க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா தான் வந்து அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணுவார். இந்தளவுக்கு பொறுமையாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாகவே வராதுங்க. க்ளீன் நான் பண்ணிட்டேன்னா அது வந்து சாப்பிட்றது வந்து சரியாக சாப்பிட மாட்டேன். அதனால் மேக்ஸிமம் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து அவரே பார்த்துருவாருங்க. அதனால் எனக்கு நான்வெஜ் வந்து சமைக்கிறது ஒரு பெரிய மேட்ராகவே இருக்காது. ஏன்னா எல்லா ஒர்க்குமே அவரே மேக்ஸிமம் பண்ணிடுவார். ஜஸ்ட்டு குக்கிங் மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்குங்க. இது வரைக்கும் நண்டு கிரேவி தான் நான் செஞ்சுருக்கிறேன். நண்டு சூப் செஞ்சதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நண்டு சூப் செஞ்சேங்க. கவினுக்கும் வந்து இந்த சூப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மண்பானையில் சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து மண்பானையில் மீன் குழம்பு வைக்கலாமேன்ட்டு மீன் குழம்பு வச்சேன். நம்ம வந்து எத்தனை பாத்திரத்தில் செஞ்சாலுமே வந்து இந்த மண்பானையில் செய்கிற டேஸ்ட் வந்து சுத்தமாகவே மற்ற பாத்திரத்தில் செய்கிறப்ப வரவே வராதுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மண்பானையில் வச்ச மீன் குழம்பும் நண்டு சூப்பும் தாங்க.